விதி என்று ஏதும் இல்லை, வீணர்கள் செய்த வேலை. உடல் உண்டு உள்ளம் உண்டு, முன்னேறு மேலே மேலே, முன்னேறு மேலே மேலே. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அப்படித்தானே? சொன்னா தின்ன பேச்சு மடையனுங்க. விதி ஒரு மயிறு இல்லை, சந்தோஷமா இருக்குது தான். உன்னை சந்தோஷமா இருக்கிறதுக்காக என்னென்னவோ எழுதி வச்சு என்னென்னவோ ஏமாத்திங்கிறானுங்க. இந்த புக்கெல்லாம் வச்சு கேட்டுக்கிட்டு வந்து உன் புத்தி விட்டு விட்டு எப்படி ரே இதுவரை விதியை மதியால வெளியே போறியா? விதி நான் புரியல ஒன்றும். நான் வந்துட்டு பெருமா ஒன்றும் உங்களுக்கு புரியல. நீங்கள் ஜாதி இல்லை, நீங்கள் மதம் இல்லை, உழைக்க தெரிஞ்சவராக இருக்கணும். எப்படி உழைச்சா நல்லா இருக்க முடியுமோ அப்படி இருக்கணும். நேர்மையாக உழைங்க. ஒருத்தருக்கு ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த வேலையை சரியாக செய்யுங்க. சம்பளத்துக்காகவும் செய்யுங்க, சம்பளத்தை தாண்டியும் செய்யுங்க. அப்போ எப்படி இருப்பீங்க? ஈஸி. சந்தோஷமாக இருக்கு தானே வந்தீங்க, சந்தோஷமாக செய்யுங்க. எந்த செயலையும் எப்படி செய்யுங்க? சந்தோஷமாக மகிழ்ச்சியாக செய்வீங்க. விதியை மதியால் வெல்றதெல்லாம் ஒரு பாடலாம் நடத்த வேண்டியதெல்லாம் கிடையாது. வாங்க உட்காருங்க, மூச்சு விட்டுன்னு இருக்கோ, கற்பூரம் கொளுத்துங்கோ, இல்லை கோயிலுக்கு போங்க, இல்லை அலுவலியா சொல்லுங்க. வெல்ல முடியுமாண்ணா? என் ஒன்றா கற்பூரம் கொளுத்திட்டு சரியாக பணக்காரன் ஆகிட்டான்னு சொல்லலாம் பார்க்கலாம். பூசாரிக்கிட்ட போய் வரங்க, நான் அவரே சட்டை போடாம அழுக்கு துணியோடு நாற்று தொடக்கிறாரு. கிட்ட போனவே புளிப்பு நாற்று அடிக்கும். அவர் ஒர்க்கிங் ட்ரெஸ் வர மாட்டின்னு போகிறாரு. அப்படி தானே? அப்புறமா இதில் வார வீதி விட்டு எப்படி இருங்க? இப்போ மதியால் வெல்றது என்ன? சந்தோஷமாக இருக்கணும். அதே வெல்லுவேன். அதானே என் விதியை. யாருன்னா கேட்டால் சொல்லுவேன், என் விதியெல்லாம் நான் மதியால் வெல்ற மாதிரி ஐடியாவே இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோன்னு சொல்லலாம். அது விட்டு விட்டு விதியை ஆமாம் இல்லை மாட்டிப்பேன். ரொம்ப நைஸாக கூப்பிடுறது. இந்த கல்லை தச்சு கூப்பிட்டாங்களே கிட்னி கேட்டுறதுக்கு அதே தான். சின்ன குழந்தைய தூக்கி போய் கல்லை தடிப்பாங்க. இனி அது சின்ன குழந்தை தனியாக தடை போட போயிட்டு தனியாக தூக்கி போடுவாங்க. உடனே அது மாதிரிலாம் போகக்கூடாது. சரியா? விதி தான் என்ன? என் தலையெழுத்து, என் விதி, நான் இங்கே வந்து போந்துட்டேன். எங்கே போகிறதே அது உனக்கு வரணும். சொந்த காலில் வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏழ்மையாக பிறந்த விசேஷம் இல்லையா? நீ சொந்த காலில் முன்னேறிய, படியே இல்லாமல் நீயே படி கட்டி மேலே ஏறுறிய, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு வீடு கட்டுறிய, ஜீரோலேருந்து கிளம்புறிய. எப்பேற்பட்ட ஆள் நீ? அவன் 50 கிலோமீட்டர் வந்து பேர் கூட நடக்க முடியாமல் உட்காந்துக்கிறான். அப்போ தூக்கின்னு வந்து விட்டா தான் ஆச்சுன்னு அங்கேயே இருக்கிறான். அப்படி தானே? ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து நடந்து வந்து செருப்பு போட முடியாது இந்த காலுக்கு பூவில் வச்சு நிற்கிறிய. கொண்டாட விதினா என்ன? கொண்டாட்டம். ஏன் அம்மாண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணியிலலாம் எழுதி சும்மா சார் பணியில் போட்டு ஏற்றி கொடுத்துட்டீங்களா போதும்.